ஃபர்ஸ்ட் ரெட், செகண்ட் பைல் வந்து க்ரீன், தேர்ட் பைல் வந்து ப்ளூ. ஸோ ஆர்ஜிபி ரெட், க்ரீன், ப்ளூ, இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் தான் ஆனால் அவங்க சூஸ் பண்ணணும். சில பேர் வந்து எனக்கு இந்த 2 கலரும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ ப்ரெடிக்ஷன் மாறும் போது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு கலரை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தமிழ் நியூ இயர்க்கு ஸோ ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற போது இந்த தமிழ் வருட பிறப்பு. அமைதியானன்றது ரொம்ப நம்மளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கிடச்சிருமா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிருமா, ஒரு மிகப்பெரிய பொசிஷன் அடைஞ்சிருமா, அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்களோ, இப்போ என்ன அவங்கக்கிட்ட இருக்கோ அதை வச்சு மனநிறைவோடு இருப்பாங்க. ஸோ நிறைய மன ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிறைய இடத்துல அடிகள் அவமானங்கள் சந்திச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய, ஒரு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் நியூ இயர் அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அவன் மனதால் எண்ணங்களால் ரொம்ப திடமாக போகிறாங்க, ஸ்டேபிள் ஆக போகிறாங்க. ஒரு பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்தளவுக்கு காமாக ஒரு பிரச்சனை டீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக டீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மனநிறைவு அமைதிக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வருடமாக தான் இவங்களுக்கு வந்து கொடுக்க இருக்குது.